நேற்று தான் வந்து கொஞ்சம் பெயின் இருந்ததா, வயிறெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிருந்த மாதிரியே இருக்கும். அவங்க இப்போ செகண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்க்கணும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு நல்லா இருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. இப்போ அந்த பெயின் எல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றது. வணக்கம் சார், என் பேர் எஸ் கோபிநாதன், திருத்தணிலேருந்து வரோம். ஃப்ரெண்டுக்கு இப்போ இந்த ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்ருக்காங்க கேன்சருக்காக. அவங்க இப்போது செகண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்தா இப்போ ஓரளவுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. இப்போ தேர்ட் டைம் இப்போ வந்து டேப்லெட் வாங்கிறதுக்காக நான் அங்கே வந்திருக்கேன். இப்போது லாஸ்ட்டு நல்லா இருக்கு, ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. இப்போ அந்த பெயின் எல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றது எல்லாமே நல்லா இப்போ சாப்பிட முடியுது, நல்லா இருக்காங்க. இப்போது டேப்லெட் வாங்குறதுக்காக இப்போ வந்திருக்கோம். இப்போ லாஸ்ட் டைம் ஒரு 2-3 டேஸு டேப்லெட்லாம் சரியாக சாப்பிடல, காலி ஆயிடுச்சு. டேப்லெட் காலி ஆகிடுறதுனால கொஞ்சம் நேற்று தான் வந்து கொஞ்சம் பெயின் இருந்ததா, கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திரும்ப இன்றைக்கி டேப்லெட் வாங்கிக்கோ, மேடம் பேசினாங்க, சில சஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பிறகு ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். அவங்க வந்து ஃபஸ்ட்டில் வயிறெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிருந்த மாதிரியே இருக்கும், இப்போ அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது, கொஞ்சம் வயிறெல்லாம் கொஞ்சம் நல்லா ரிலீஃப் ஆகுது, நல்லா இருக்குது அப்படின்றாங்க. திரும்ப ஏதோ ஸ்கேன் ஒன்று எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கேன் வந்து கொஞ்சம் லோ ஃபேமிலி இருந்தாலும் அதை காசு செலவு பண்ண முடியல. அதனால சரி, இங்கேயும் இல்லை, வெளியில் எடுக்கணும், ஜிஹெச்சில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில் ஒன்றும் கிளியராக கிடைக்கல. அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்து பார்த்தா தான் சார் நெக்ஸ்ட்டு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்னான்னு தெரியும். ஸ்கேன் எல்லாம் ஒன்றும் எடுக்கல, இங்கே ஸ்கேன் எடுக்கல. இப்போ ஸ்டார்டிங் வரும்போது பார்த்து மறுபடியும் இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அதே மாதிரி தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுட்டெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. சில இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரித்தாங்க. எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் எல்லாம் நல்லா சாப்பிட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா சாப்பிட முடியுது. நல்லா அவங்க பேசினாங்க டாக்டர்களை, நல்லா ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட முடியுது, எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு இருக்காங்க. காரணம் என்னன்னா வந்து டேப்லெட் வாங்கிட்டு போக முடியல. இப்போது நானாக ஒரு ஃப்ரெண்டு, நான் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், அவங்களால வர முடியாததுனால எனக்கு சொல்லி இப்போ நான் வந்திருக்கேங்க. இப்போ நான் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடணும். ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்க்கணும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ சார்.